வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் பேக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே போட்டது இந்த ப்ளவுஸோட பேக் டிசைன் பாருங்கள். இது வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிறது வேறு மாதிரி. என்னோடய சேனல் விஜிஸ் வேர்ல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சேனல் வரும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ப்ளேலிஸ்ட் போங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பிள், டூர் அண்ட் ட்ராவல், ட்ராயிங்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட் அப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தச்சு முடித்த ப்ளவுஸில் நம்ம எப்படி பேக்கில் டிசைன் பண்ணலாம். நான் ஒரு கேர்ளை வரைஞ்சி வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? அதையும் சேர்த்து வீடியோ எடுத்தாக்கா இன்னும் லேட் ஆகும். சும்மா ஃப்ரீ ஹேண்டாக தாங்க பெனில் வரைஞ்சிருக்கேன். ஒரு பொண்ணோட தலையில் பானையை வச்சுருக்க மாதிரி இந்த டிசைனு. இதுக்கு ஃப்ரேமை போட்டுக்கிறேன். அதாவது தச்சு முடித்த ப்ளவுஸில் தான் நான் வரைஞ்சிருக்கேன். நான் இப்போ தெரியும் நினைக்கிறேன் இங்கே ஷேடில். இதுக்கு ஃப்ரேமை போட்டுட்டு இதில் ஏற்கனவே பண்ண மாதிரி, அதாவது பெயிண்டிங்ஸு ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க் மாதிரி வரப்போகுது. ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிடுவீங்கங்க. எப்பயும் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டா நான் இதை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இதில் போய் இதை போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது என்னுடைய சிஸ்டரோட பொண்ணுக்கு தான் நான் இது தைக்கிறேன். அதனால் நான் எது செய்தாலும் நல்லா இருக்குன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. என்னை என்கரேஜ் பண்ணுறதே அவங்க தான். நிறைய ப்ளவுஸ் கொடுக்கறது, அதில் டிசைன் வித்தியாசமாக போடுறதெல்லாம் நான் அவங்க ப்ளவுஸில் தான் போட்டு பழகிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்கள் நமக்குன்னே இருக்கிறதாலேயே இப்படி புது புதுசான டிசைன்களை நம்ம செய்து பழக முடியுதுங்க. இப்போது இந்த டிசைனில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ்க்கு, இந்த கை தெரிகிற இடம், கழுத்து, இடுப்பு, இதுக்கெல்லாம் நான் இந்த எல்லோ கலர் போடல. எல்லோ கலர் போடணும்னு இல்லை, அந்த பீச் கலர்னு சொல்லுவாங்க, அது கூட போடலாம். என்கிட்ட இது இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எப்பயுமே ஃபேப்ரிக் பெயிண்ட் ரொம்ப திக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்படி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. திக்கானா அப்படியே ரொம்ப அப்படியே அட்டை மாதிரி இருக்கும். அது அப்படி பிச்சுக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 2 கைகளுக்கு இதுக்கு போட்டு முடிச்சிட்டேன். ஒவ்வொரு இதுவும் நான் இதில் காமிக்கும் போது கொஞ்சம் இந்த பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதாவது பெயிண்ட் வரா மாதிரினா நான் உங்களுக்கு வீடியோவுக்காக அப்படியே காமிக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர பெயிண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே எம்ப்ராய்டரியாக போட்டு மோட்டிஃபாக வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதுக்கு பானைக்கு நான் இப்படி ஒரு மூடி எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க மூடியை எடுத்திருக்கேன் அளவுக்கு. ஆல்ரெடி அந்த பானை வரைஞ்சிட்டேன் அவள் கையில் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் தான் மூடியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். இது பேப்பர் கேன்வாஸில் இப்படி ஆஃப் சர்க்கிள் மாதிரி இந்த மூடி ஷேப்புக்கு அந்த பாதியை வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். அப்படி வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த பேப்பரை டபுளாக மடிச்சிருக்கேன். ஸோ மேலே அந்த பானைக்கு வாய்புறம் இருக்கு இல்லையா, அதையும் நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி போகிறோம். இது ஒரு சைடு கம் இருக்கிறதால பானை ஷேப்பு வர்றதால அந்த பானைக்கு கலருக்கு ஏதாவது ஒரு துணியை நான் வச்சு அது மேலே இதை அயன் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் கட் பண்ணி மடித்து ஒட்டிடுவேன். அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது காஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே நான் சட்டை, அதாவது ரெட்டு கலரு பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சட்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு இந்த கைக்கு அவுட்லைன் வரைகிறேன். இதுக்கு நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன். கை அவுட்லைனு இல்லை ஒயிட் கூட யூஸ் பண்ணலாம். அந்த கலருக்கு ஒயிட் கூட நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி கண்ணுக்கு ஒயிட் அடித்து முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கு மேலேயும் பிளாக் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஒயிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் பிளாக் யூஸ் பண்ணலாங்க. என்னுடைய சேனலில் நிறைய பெயிண்டிங்ஸு, டிஏஒய், அது தவிர ஷாப்பிங்கு, டெம்பிள்ஸ், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. டெய்லரிங் மெயினாக பண்ணுறேன் நான். ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறதால, மற்றபடி அதில் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் அந்த விலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு அவுட்லைன் மறைஞ்சி முடிச்சிட்டேன். குட்டியாக ஒரு காது, அந்த பொண்ணே குட்டியாக தானே இருக்குது, அது காது எவ்வளோ பெருசு இருக்க வைக்க முடியும். இப்போ கைக்கு
நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் லைன் வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன். அந்த இடத்த பார்டர் வர மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு அந்த ஸ்டோன் லேஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் லேஸ்லாம் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ கண் வரைஞ்சி முடித்தாச்சு. கண் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இமை, அதுக்கு நடுவில் கண்ணுக்கு கருவிழி வரையணும். இப்போ வாயும் முடிச்சிட்டேன். சும்மா குட்டி பொண்ணுக்கு குட்டியாக ஒரு மூக்கும் போடலாம். ரொம்ப பெருசாக போட்டால் இந்த டிசைன் எல்லா டீட்டெயில்ஸும் இத்தினோண்டு இதில் போட முடியாது. அதனால் மெயின் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம போட்டால் போதுமானது. இதை நீங்கள் எம்ப்ராய்டரி கூட பண்ணலாம். நான் குயிக்காக பண்ணுறதுக்காக இப்படி பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாவாடை, இந்த பாப்பாவுக்கு எவ்வளோ பாவாடையோ ஹைட் அளந்துக்கோங்க. அது மாதிரி டபுள் பங்கு எடுத்துக்கோங்க அந்த அகலம், பாவாடை அகலத்துக்கு. இப்படி சுருக்க வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இடுப்பு எவ்வளோ போதும்னு. அந்த உயரத்துக்கு கட் பண்ணிக்கணும். கீழே மடிச்சடித்து லேஸை வச்சுக்க போகிறேன். இப்போது இந்த பட்டு பாவாடை ரெடி. இந்த பாப்பாவுக்கு முடிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக் கலர் நெட்டட் கிளாத் என்கிட்ட இருந்தது, அதை யூஸ் பண்ணுறேன். இப்படி ஜடை மாதிரி 3ஆக டிவைட் பண்ணி அதை பின்னிக்கிறேன். இதுக்கு வந்து உள்ளன் நூல் கூட யூஸ் பண்ணலாம். நான் போன இதுக்கு வந்து நூல் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறேன். இந்த முடி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கட்டிடலாம். நம்ம கைப்பட்டா இவளுக்கு எவ்வளோ நீட்டு முடி வருது பாருங்கள். போதுமா? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ? சரி, அதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்டைலு. இப்போது இந்த ஃப்ரேம் அவுத்துடலாம். இந்த பாவாடையை வந்து தைக்க போகிறோம் நம்ம. இப்படி வச்சு அவ்வளோதான். இதுக்கு அளவாக இருக்கா, அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணலாம். எனக்கு மிஷின் பக்கத்துலேயே இருக்கிறதால நான் மிஷின்லேயே தான் பண்ணுறேன். இதுக்கு இந்த ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணுறேன் நான். அது எவ்வளோ அளவோ பார்த்துட்டு அதுக்கு நடுவில் கட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் நமக்கு தையல் வரா மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மெதுவாக. இது ஒரு வரியே போதுன்னா ஒரு வரி விட்டுடலாம். எனக்கு இன்னொரு வரி வைக்கலான்னு தோணுச்சு. அதனால் இன்னொரு வரியும் நான் வச்சு முடிச்சிட்டேன். இந்த பொண்ணோட இடுப்புக்கு ஒட்டியானம் ரெடி. இப்போ ஒட்டியானம் வச்சு முடிச்சிட்டோம். இந்த பொண்ணுக்கு கைக்கு அந்த இடத்துல கூட அந்த ஸ்டோனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாவாடையை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி உள்பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இதேமாரி அந்த சைடு போடணும். இப்போ பாருங்கள், இந்த முடியை பண்ணலாம் ஹேர் ஸ்டைலு. இப்படி அளவு நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிறேன். இந்த ஒரு பகுதிக்கு மட்டும்தான், கீழே தான் தனியாக ஜடை பின்னிட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கு அளவாக வச்சு பார்த்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியாக வச்சு பார்த்து தான் செய்ய முடியும், எக்ஸாக்டாக பண்ண முடியாது. இப்போது இந்த முடியெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். இது துணியை எல்லாத்தையும் சுருக்கு வச்சு ஒன்றா ஆக்கி நல்லா தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இதை 2-3 செஸ்டர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுமாரி இந்த எட்ஜஸ்லையும் பார்த்துட்டு வெட்டிக்கோங்க எவ்வளோக்கு வேணுமோ. இப்போ தைச்சி முடித்ததை இந்த பொண்ணோட ஒரு சைடு லெஃப்ட் சைடு நான் ரைட் ஹேண்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு பண்ண போகிறேன். இதை வச்சு தைச்சிக்கலாம். சும்மா கருப்பு நூல் போட்டு சாதாரண தையலில் இப்படி தான் தைக்கிறது. அது உங்களுக்கு தைச்சி முடிச்சிட்டா தெரியாது, உங்களுக்கு எல்லாம் முடி மாதிரி தான் தெரியும். நம்ம தையல் தெரியாத அளவுக்கு அது கொஞ்சம் பஃபியாக இருக்கு இல்லையா நெட்டட் துணி. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டிருக்கிறது தெரியாது, அது உள்பக்கமாக போயிடும். ஸோ இப்போ சென்டரில், அதாவது வாக்கு வருது இல்லையா, வகுடு எடுக்கிற மாதிரி, அந்த இடத்துக்கு வச்சு பஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு நடுவில் பஞ்ச் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சென்டரில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த கார்னர் போயிடணும். அந்த கார்னரில் போய்ட்டும் நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட போகிறோம். அவ்வளோதாங்க. மொட்டை பாப்பாவுக்கு இப்போது முடி வந்தாச்சு. இந்த பாப்பாவுக்கு முடியை இது கூட வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த முழு நீள கூந்தல் இருக்கு இல்லையா, அந்த கூந்தல் அலங்காரம் பண்ணணும். இது நடுவில் அங்கங்கே 1-2 தையல் போட்டுக்கோங்க, அது பிரிஞ்சு வராதபடிக்கு. அதே சமயத்தில் அந்த தையல் வெளிப்பக்கம் தெரியக்கூடாது, கொஞ்சம் உள் சைடு போயிடணும். இந்த கூந்தல் ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, அது அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து தைக்கிறேன். அதாவது கொஞ்சம் கேப் விட்டு, மேலேருந்து வராது இல்லையா, கொஞ்சம் கேப் விட்டு அந்த முடியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேப் தெரியுதேன்னு நினைப்பீங்க, நம்ம விட்டுருவோமா, அதுலேயும் எதாவது பண்ணலாம். இப்போ கைக்கு இந்த ஸ்டோனை ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த கேப் தெரிகிறதுக்கு நான் அது வந்து பூ வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கைக்கு நெக்லஸ் போட்டாச்சு. கழுத்துக்கு இந்த ஸ்டோன் அளவு பார்த்து ஃபேப்ரிக் கம் வச்சு ஒட்டிடுறேன். நீங்கள் இந்த ஒயிட் ஸ்டோனுன்னு இல்லை, பால் ஸ்டோனு அப்படி நிறைய விதம் கிடைக்கிது இல்லையா, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெக்லஸ் வேணாம், இந்த பாப்பாவுக்கு 2 நெக்லஸ் போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்லஸ் முடித்ததுக்கப்புறமா இந்த பானையை தலையில் வைக்க போகிறேன்.
அந்த பானை பாருங்கள், பேக் சைடெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா வெட்டி ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டா அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணி அதை எடுத்து இதில் ஒட்டிட்டேன். இது ஜஸ்ட்டு ஒட்டுறது தான். இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வரும். அதுவும் நீங்கள் கைத்தையல் போடுறதுனா போடலாம். நான் மிஷின் இருக்கிறதால மோஸ்ட்லி மிஷினில் தான் எல்லாம் பண்ணிடுறது. இப்போது இதுக்கு உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இது உல்லன் நூல் ஆர் எம்ப்ராய்டரி நூல் எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு 3 சுற்றி புள்ளியன் நாட்டு மாதிரி தான் இந்த பிங்க் கலர் பூவை வைக்கிறேன். அது மல்லிகைப்பூனா ஒயிட் வைக்கலாம். இப்போ தான் கலர் கலராக பூ வைக்கிறாங்களே, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கிறாங்க, பெயிண்ட் அடித்து வைக்கிறாங்க. ஸோ எல்லா கலர்லேயும் பூக்கள் இருக்கிற மாதிரி தானே, அதனால் இந்த கலர் வைக்கிறேன். இந்த முடி இருக்குல்ல, அந்த கேப் கொஞ்சம் தெரியாதபடிக்கு கொஞ்சம் நிறைய பூக்களை வச்சாச்சு கலர் கலராக. இது மட்டும் போதுமா? இதுக்கு இன்பிட்வீனில் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இன்னும் 1-2 பிங்க் கலர் பூவை நான் அது கூட ஆட் பண்ணிடுறேன். நம்ம வைக்கிறது தானுங்க டிசைனுன்னு எதாவது இருக்கா என்ன? இப்போ இந்த முடி ரொம்ப நீட்டாக இருக்குன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன். நான் ட்ரிம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணுன்னா அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வீடியோ கார்னரில் போயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, அதாவது அதை தைச்சி முடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உலன் நூலில் நான் ஒயிட் கலர் வச்சு அந்த ஜடையை முடிச்சிட போகிறேன். இந்த வீடியோ இதில் கொஞ்சம் கார்னராக ஆகிடுச்சி, சாரி, இது பார்க்கவே இல்லை, நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ இந்த பாப்பாவுக்கு முடி ரெடி. இந்த பாப்பா பார்த்தா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. சின்னஞ்சீரு பெண் போலே. காதுக்கு அந்த முத்தை வச்சு தைச்சி முடிச்சிட்டா அந்த பாப்பாவுக்கு கம்மலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பாக்கி இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இருக்குது. நான் ஜஸ்ட்டு அதெல்லாம் ஒட்டி தான் வச்சுருக்கேன். இல்லை அது ஒட்டினா கீழே விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கைக்கிட்ட 2-3 தையல் போட்டுக்கலாம். அந்த ஸ்டோன் இந்த குறுக்கில் அந்த ஸ்டோனுக்கு நடுவில் 1-2 தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கழுத்துக்கும் பண்ணிக்கலாம், இடுப்புக்கும் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு மிஷின் தையலே போட்டாச்சு. ஸோ அது அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடையாது. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சா? ஆனாலும் இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த பானையை நான் அப்படியே மிஷினில் ஒரு தையல் போட்டுடலான் இருக்கேன். கையில் தைக்கிறதுனா நீங்கள் பட்டன் ஹோல் அது மாதிரி போடலாம். இது எல்லாமே கைகளால் தைக்கக்கூடியது தான். ஒரு சிலதுக்கு நான் மிஷின் இருக்கிறதால அதை யூஸ் பண்ணுறேன். இல்லாதவங்க கைகளாலையும் தைச்சி இந்த டிசைனை நீங்கள் சூப்பராக பண்ணலாங்க. இந்த பானைக்கு நடுவில் நான் கலர் கலராக அந்த வேறு ஒரு துணியை தான் ஒட்டியிருக்கேன் நான், அது ஸ்ட்ரிப்பு. அவ்வளோதாங்க, இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டா. எங்கள் வீட்டு பொண்ணு எப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். அவள் முடிய நீங்கள் எப்படி வேணால் விட்டுக்கலாம், இல்லை வச்சு ஒரு தையலும் போட்டுக்கலாம் ஒரு சைடாக. நான் ஜஸ்ட் அப்படியே தான் விட்டுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணுவோமேன்னு யோசிச்சு எனக்கு இப்படி தோணுச்சு, பண்ணால் என்னன்னு பண்ணியாச்சு. என்னங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இதை பற்றின கமெண்ட்டை எழுதுங்க. இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ.